எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? பிரீத்தியா? பிரீத்தி சொல்லு. சந்தியாக்கா என்கிட்ட கொடுமா. சந்தியா, நான் தாம்மா பேசுறேன். இங்க பாரு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. வீட்ல இருந்த சூர்யா, விக்ரம், மோகன், சூர்யாவோட அப்பா யாரையுமே காணோம்மா. எல்லாரும் அவங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு எல்லாருமே காணாம போயிட்டாங்க. வீடு பூராவும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவங்க யாருமே இங்க இல்லம்மா. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அப்புறம் சந்தியா, இந்தா பேசு. ஹலோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. அந்த லட்சுமி இருக்கால, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு நியூஸ் படிச்சு காமிச்சாக்கா. அதான் இந்த ஊர்ல ஒரு கும்பல் சுத்துதாமே. அந்த கும்பல் வீட்ல இருக்க ஆம்பளைங்கள தான் கடத்துறாங்களாமே. எனக்கு என்னமோ நம்ம வீட்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கண்டிப்பா அந்த கூட்டம் தான் கடத்தி இருக்கணும்னு தோணுதுக்கா. அதோட கண்ணாவோட அப்பா ரொம்ப அழகா இருப்பாரு. கண்டிப்பா அவர் தான் முதல்ல கடத்திருக்கணும். நீங்க எப்படியாவது அந்த கூட்டத்தை கண்டுபிடிங்கக்கா. என் புருஷனை மீட்டு கொடுங்கக்கா. நல்லதா பேசி தொலைய. சரி, நான் ஏதாவது இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு குடும்பத்துல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் எங்க இருக்காங்களா? ஆம், சந்தியாக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்ல மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்கள நானே வரும்போது கையோடு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடு. ஏன்னா அவங்க 4 பேரும் என் முன்னாடி தான் இருக்காங்க. சரி சரி, பிடிச்சிருங்க. எல்லாரையுமே பிடிங்கக்கா. நல்லா போட்டு அடிங்க. சரி. என்னவா சந்தோஷமான விஷயத்த அந்த கூட்டம் இருக்குல்ல, அது மொத்தமா புடிச்சிட்டாங்களாம். பெரிய அக்கா சொன்னாங்க எல்லாரையும் அவங்களே கூட்டிட்டு வரேன்னாங்க. பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, கண்டுபிடிக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் அக்காவை மிஞ்ச ஆளே இல்ல. அத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜமாவே அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்களா? என்னவோ, அதான் சந்தியா அவங்கள கண்டுபிடிச்சிட்டால. அவ வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டு மாத்த, சந்தியாக்காவை நீங்க போலீஸ் ஆபீசர் ஆக்குனது ஒரு வகையில நல்லதா போச்சு. நம்ம எல்லாரோட குங்குமமும் தப்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வாய முடியா? போ. உன்னோட அப்பா கிடைச்சிட்டா இருக்கா? உன் பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. என்ன ஹீரோயின் வந்துட்டாங்க. மேடம், இவங்க ஏஎஸ்பி சந்தியா மேடமோட சொந்தக்காரங்க. இங்கே பாருங்க, நாங்கள் எங்களோட இன்ட்ரோடக்ஷனை நாங்களே சொல்லிக்கிறோம். ஹாய் மேடம். மேடம், ஹலோ. ஐ எம் மோகன். இவங்க ஆக்சுவலி ஐ எம் big fan of your movies. I have seen all your movies. That's so sweet of you. Thank you. Same here. அப்பா, என்ன இவன் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்? இவன் பேசுற இங்கிலீஷை கேட்டு இங்கிலீஷ்காரன் கூட மலையில இருந்து குதிச்சிருவான் போல இருக்கு. அவனை ஓவரா பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். ஹலோ மேடம். ஹலோ. என் பேர் விக்ரம். ஐ பிலாங் டு பிள்ளையார் கோயில் தெரு. அங்க நீங்க பிக் போஸ்ட பார்த்திருப்பீங்க, விக்ரம் சாரி சென்டர்னு. எப்படி இந்த உலகத்திலேயே நீங்க அழகான பொண்ணோ, அதே மாதிரி நானும் என் ஏரியாவோட மை ஏரியா, மை ஹோம், மை தெரு, மை இலாக்கா. அங்க இருக்கிற அழகான பையன் இந்த மோகனோட சாரி சென்டர் தான். கை தட்டுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்.